ஒரு சின்ன கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான குளத்தின் அருகே அன்னப்பறவைகள் ஒன்று கூடிக்கொண்டிருந்தன. அவற்றின் பால் போன்ற வெண்மையான தோற்றமும் மென்மையான குணமும் அனைவரையும் கவரும். ஒரு நாள் அங்கிருந்த குறுவட்ட கூட்டத்தில் நெருப்புக்குயில் ஒன்று வந்தது. அது தனக்கே உரிய சத்தத்துடன் அங்கிருந்த அனைத்து பறவைகளையும் பயமுறுத்தியது. அப்பொழுது அன்னப்பறவைகள் அமைதியாக இருந்தன. நெருப்புக்குயில் அவற்றின் அமைதியை பார்த்து கேலியாக, நீங்கள் எப்போதுமே பயந்து போவதுதான், எதற்கும் துணிவில்லாதவர்கள் என்றது. அதை கேட்ட ஒரு அன்னப்பறவை மென்மையான குரலில், நாம் அமைதியானவர்கள் என்பதற்காக துணிவில்லாதவர்கள் என்று அர்த்தமில்லை. தக்க நேரத்தில் நமது துணிவையும் மெய்ப்பிக்கும். ஆனால் அமைதி எனும் குணம் எங்கள் தாத்துவமாகும் என்றது. அது நடக்கும்போது ஒரு சிறிய மீனவன் குளத்திற்கு வந்து வலையை வீசி மீன்களை பிடிக்க ஆரம்பித்தான். அவன் வலையில் விழுந்த மீன்கள் பிதுங்க துடிக்க ஆரம்பித்தன. அன்னப்பறவைகள் ஒருவருடன் பேசிக்கொண்டு குளத்தில் இறங்கி மீன்களை விடுவிக்க துவங்கின. அதை பார்த்த நெருப்புக்குயில் வருந்தியபடி, நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரத்தை மதிக்கும் வீரர்கள். அமைதியாக இருக்கும் குணம்தான் உங்கள் மிகப்பெரிய பலம் என்று சொன்னது. அந்த நாள் முதல் நெருப்புக்குயிலும் அன்னப்பறவைகளின் அமைதியான குணத்தையும் தைரியத்தையும் மரியாதையுடன் பாராட்ட ஆரம்பித்தது.